எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுக்கும் நமது சசிகலா. மகிழ்ச்சியில் அதிமுகவினர், அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நமது எடப்பாடி பழனிசாமி சுழன்று வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். இதுதான் என்டிஏ கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய எண்ணங்களாக இருக்கிறது. வெளியிலே வரக்கூடிய செய்திகள் பாஜக 70 தொகுதிகளை கேட்கிறது, 50 தொகுதிகளை கேட்கிறது, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த வேளையிலே திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். அதற்குரிய வேலைப்பாடுகளை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதற்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் என அமித்ஷா உத்தரவாதம் கொடுக்கிறார். அதாவது இத்தனை தொகுதிகள் வேண்டாம், நாங்கள் 20 தொகுதிகளை கொடுத்தால் நீங்கள் 15 தொகுதிகளாக வெற்றி பெற்று காட்டுங்கள். உங்களுக்கு 70 தொகுதிகள் 50 தொகுதிகள் என்று கொடுத்தால் அது திமுகவிற்கு வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பை நாமே உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுவிடும் என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் தொகுதி பங்கீடு என்பது தற்சமயம் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுக என் மூலமாகத்தான் ஜெயிக்க போகிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஜெயிக்க வைக்க போகிறேன், திமுகவை வெளியேற்றி ஓட விரட்டி அடிப்பதற்கு நான் தேவை என சொல்லிக் கொண்டிருக்கூடிய சசிகலா அம்மையார் இதுவரைக்கும் யாருமே சீண்டாத ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். நமது டிடி தினகரன் கூட பங்காளி சண்டையை நாங்கள் அப்புறம் பார்த்துக் கொள்கிறோம் என, அதிமுக வெற்றி பெற வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏ கூட்டணியிலே இணைந்திருக்கிறார். ஆனால் சசிகலாவுடைய முடிவு என்பது இதுவரைக்கும் தெரியாமல் தான் இருந்து கொண்டு, ஓபிஎஸ் நிலைமை என்பது தற்சமயம் அதுல பாதாளத்திலே போய்விட்டது. ஓபிஎஸ் தனிமரமாகிவிட்டார், அவருக்கு வேற வழிகள் கிடையாது, பாஜகவின் காலிலே விழுந்து விடுவார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் நடந்து வரும் ஒருங்கிணைப்பு, ஒற்றை தலைமை, துரோகி என்ற சண்டைகள் எல்லாம் தற்போது பங்காளி சண்டை என பதம் மாறி இருக்கிறது. நேரடியாக ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டாலும் திமுகவிற்கு எதிரான வெற்றி என்ற நிலைப்பாட்டுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை டிடி தினகரன் எடுத்திருக்கிறார். சசிகலாவும் அதே மனநிலையில் இருப்பதாகவும் தனது ஆதரவாளரிடம் இது குறித்து நேற்று தினம் பேசி ஆலோசனை செய்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய சண்டையை தேர்தல் முடிந்த பின்பு நாம் பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பாக திமுகவை முதலில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்படி என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் தென் மாவட்டங்களிலே வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு குறைவாக விடும். அதன் காரணமாக கண்டிப்பாக திமுக அந்த இடத்திலே வெற்றி வாய்ப்பை தட்டி சென்று விடும். திமுகவில் ஜெயிப்பதற்கு நாமே வழிகளை கொடுத்த போல் ஆகிவிடும் என சசிகலா அம்மையார் நேற்று தினம் அவருடைய ஆதரவாளரிடம் ஆலோசனை செய்து கொண்டிருந்தாராம். அந்த ஆலோசனையின் முடிவிலே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்போம், நாமும் டிடி தினகரனை போல ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம், போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்பு தேர்தல் முடிந்த பின்பு நம்முடைய சண்டைகளை பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என நமது சசிகலா அம்மையார் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்திலே இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.